ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவு நம்ம விட்டுருந்தோங்க. அடுத்து ஒரு கட்டி பூண்டு, 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கந்தும் தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோங்க, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் திரண்டு வர்ற அளவு நல்லா வணங்கட்டுங்க. இந்த மாதிரி இதில் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கூட்டுத்தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாமே நாங்கள் ஊற வச்சுருக்கோங்க. ஊற வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதில் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஊற வச்சு போடும்போது சால்னா திக்னஸ் கொடுக்கும். அடுத்து நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நாங்கள் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தோம், அதை நாங்கள் கரைச்சி ஊற்றிக்கியாச்சு. குழம்பு இந்த அளவு நம்மளுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரை மூடி அளவு நம்ம தேங்காய் எடுத்து அதை அரைச்சி அதோட பால் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் அந்த திப்பிலாம் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும். இது மத்தி மீன். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.